अम्मै कामाक्षि उमये. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் காஞ்சி சங்கர மடத்தினுடைய 59வது பீடாதிபதிகள் பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர் காலத்தில் அவர் பண்ண சில அற்புத சம்பவங்கள் நிகழ்ச்சிகள், கடைசியாக அவர் ராமநாமத்தை ஜபித்தபடியே அவர் அதிஷ்டானத்தில் உட்காந்துட்டு இன்றைய தினம் வரை லோகக்ஷேமத்துக்கும் நம்முடைய க்ஷேமத்துக்கோசரம் ராமநாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கார். அப்படி அவர் தெய்வீக சக்தி படைத்தவராக இருந்ததை பற்றி போன எபிசோடில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் மகா பெரிவா வியாதிக்காரன் ஒருத்தனுக்கு ஜுரம் அவதிப்பட்டான்னா அது ஒரு தபஸ். இப்படி வியாதியும் வெக்கையும் தபஸ் தான் அப்படின்னு ஒருத்தன் உணர்ந்துட்டான்னா அதுவே அவனை கொண்டு போய் மோட்சத்தில் சேர்த்துரும் அப்படின்னு உபனிஷத்தில் ஒரு வாக்கியம் வருது. எனக்கு ரொம்பவும் ரசமானது ஆறுதலானது இந்த வாக்கியம் அப்படின்னு சொல்லிருக்கா. அது எந்த உபனிஷத்தில் வருது, அது எப்படி மோட்சத்தில் சேர்க்கும் அப்படிங்கிறத பற்றியும் மகாபெரிவா சொல்லிருக்கா. அதை தான் இப்போ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். ஆதி ஆச்சாரியா தசோபனிஷத்துன்னு உபனிஷத்துகளில் 10 உபனிஷத்து எடுத்து பாஷ்யம் பண்ணிருக்கா. அதில் ஒரு உபனிஷத்துக்கு ரெட்ட பாஷ்யம் பண்ணிருக்கா. அது எந்த உபனிஷத்? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். வேதம் அனந்தம், ஏராளமானது வேதம். அந்த வேதத்தையே ரிஷிகள்லாம் பிடிச்சி கொடுத்ததே கொஞ்சம்தான்னு சொல்லிருக்கு. அதுவே ஏராளம். ஆனாலும் கலிகாலத்தில் ஜனங்க அதை படிக்க மாட்டா, அத்தியனம் பண்ண மாட்டாங்கிறதுனால வேதத்தை சுருக்கிட்டா, ரொம்ப குறைவாக்கி 1180 சாகைகள் அப்படின்னு வச்சா. அதில் ஏதான ஒரு சாகையை படித்தா போகிறோன்னு வச்சா. மகாபெரிவா இந்த வேதத்தை பற்றி குழந்தைகள் கூட புரிஞ்சிக்க முடியாது ரொம்ப அற்புதமாக சொல்லிருக்கா, விளக்கியிருக்கா. அதாவது வேதங்கிறது ஒரு பெரிய விருட்சம், பிரம்மாண்டமான மரம். மரம்னா அதில் நிறைய கிளைகள் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய கிளைகளுக்கு தான் சாகைன்னு பேர். இந்த கிளையில் என்ன இருக்கும்? இலை இருக்கும், பூ இருக்கும், காய் இருக்கும், பழம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இலைங்கிறது தான் சம்ஹிதா பாகம், பூங்கிறது தான் பிராமணம், காய்ங்கிறது தான் ஆரண்யம், பழங்கிறது தான் உபனிஷத். வேதத்தினுடைய அந்தம்னு பேர். வேதாந்தம்னு மேல் நாட்டாலாம் தூக்கி வச்சு தலைமையில் ஆடுறாளே அதுதான் உபனிஷத். அந்த உபனிஷத்து தான் பழம்னு சொல்கிறா. ஒரு மரத்துக்கு விசேஷமானதே பழம்தான். அந்த பழம் உபனிஷத். இந்த சம்ஹிதா பாகம்ன்றது 1180 இருந்ததில் ஏராளமாக காணாமல் போயிடுத்து. இப்போது நிறைய கிடையாது, நம்மக்கிட்ட இல்லை. ஜெர்மனி போயிடுத்து, லண்டன் போயிடுத்துங்கிறா, எங்கெங்கேயோ போயிடுத்து. ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால் மகாபெரிவா என்ன சொல்கிறா, சந்தோஷப்பட்டுக்கிறா. உபனிஷத்து நிறையா இருக்குது. சாகைகள் நிறையா இல்லாமல் போயிட்டாலும் கர்மாவை பண்ணதுக்கு காரணமான சாகைகள் அதை கோட்டை விட்டோம் நம்ம. ஆனால் தத்துவத்தை விடலை. தத்துவத்தை சொல்லக்கூடிய ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை நமக்கு தரக்கூடிய உபனிஷத்தை ஏராளமாக காப்பாற்றி வச்சுருக்கா. அதில் சந்தோஷப்படணுங்கிறா. சாகைகள் இல்லாததுன்னா கூட அந்த சாகைகள் சேர்ந்த உபனிஷத்துக்கள் இருக்குது. அப்படிப்பட்ட உபனிஷத்துக்களில் 10 உபனிஷத்தை எடுத்து ஆதி ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணிருக்கார். ஈசம், கேனம், கடம், பிரச்சனம், முண்டுக்கம், மாண்டூக்கியம், தைத்திரேயம், ஐதரேயம், சாந்தோக்கியம், பிரகதாரண்யம் அப்படிங்கிறது தான் இந்த 10 உபனிஷத்துடைய பெயர்கள். இந்த ஒவ்வொரு உபனிஷத்திலும் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. லோகத்துக்கு தேவையான அத்தனையும் உபனிஷத்துக்கள் இருக்குது. வேதாந்தான்னு அதை தான் எல்லோரும் கொண்டாடுறா, மேல்நாட்டு சேர்ந்து வாழலாம். இந்த உபனிஷத்துக்களில் 1-2 விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு மகாபெரிவா எதிரை பற்றி சொல்லிருக்கான்றதுக்கு நம்ம போக போகிறோம். இந்த முதல் உபனிஷத்து ஈசாவாஸ்யம்னு பேர்.
ஈஸ்வரனால் தான் லோகமே வியாபித்து இருக்குங்கிறதுனால கர்மாக்கள் எல்லாம் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணி நல்கதி அடையணும் அப்படின்னு சொல்கிறது. அது ஒரு வாசகம் இப்படி எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்குன்ற மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அதில் நம்ம போக முடியாது, நமக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது, நாலேஜ் கிடையாது. அடுத்தது கேனோபனிஷத்துன்னு பேர். அந்த கேனோபனிஷத்தில் தேவேந்திரனுக்கு சாட்சாத் அம்பாள் என்ன பண்ணுறா, உபதேசம் பண்ணுறா. எல்லா சக்தியும் ஒரே மகாசக்தி கிட்டேருந்து வந்தது அப்படிங்கிறத தேவேந்திரனுக்கு பராசக்தியாகி அம்பாள் உபதேசம் பண்ணுறாங்கிறது அதில் ஒரு முக்கியமான ஒரு வாசகம். அடுத்தது கடோபனிஷத்துன்னு பேர். அது இந்த கைனோபனிஷத்துங்கிறது சாமவேதத்தை சேர்ந்தது. கடோபனிஷத்துங்கிறது கிருஷ்ண யஜுர் வேதத்தை சேர்ந்தது. இந்த கடோபனிஷத்தில் யமதர்மராஜன் நசிகேதஸுங்கிற ஒரு பிரம்மச்சாரிக்கு சத்த பிறகு ஜீவன் என்ன ஆகிறது அப்படிங்கிறத உபதேசம் பண்ணுறாங்கிறது அதில் ஒரு முக்கியமான விஷயம். அத்தோடு கூட இந்த கடோபனிஷத்தில் தான் ராமகிருஷ்ண மிஷனுக்கு மோட்டோவா சுவாமி விவேகானந்தர் சொன்னார் இல்லையா, எழுமீன் விழுமீன் அரைஸ் அவேக்குன்னு, அந்த வாசகம் இதில் தான் இருக்குது. கடோபனிஷத்தில் தான் இந்த எழுமீன் விழுமீன்கிற வாசகமே இருக்குது. அதுக்கு அடுத்தது பிரச்சனம். இந்த பிரச்சனங்கிறது முண்டகம் மாண்டூக்கியம் மூணும் அதர்வண வேதத்தை சேர்ந்தது. அதர்வண வேதங்கிறது தென்னாட்டில் அநேகமாக இல்லாமையே படித்து, எங்கேயோ வடநாட்டில் குஜராத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மகாபெரிவா வித்யார்த்தி அனுப்பிச்சு கொஞ்சம் படிச்சுன்னு வர சொன்னான். ஏன்னா இங்கே இல்லாமையே படித்து, அதனுடைய சாகையே இல்லை, பிராமணம் இல்லை, எதுவுமே இல்லை, ஆரண்யமும் இல்லை. ஆனால் தசோபனிஷத்தில் 3 உபனிஷத்து அது இருக்குது. ஆக உபனிஷத்து அது இருக்குதுன்னு தெரியுது. அதில் பிரச்சனம்னு ஒன்று இருக்குது. இந்த பிரச்சனை என்னன்னு கேட்டால் கேள்விகள். பிரஜை எப்படி உற்பத்தி ஆகிறது, அந்த பிரஜையை எந்த தேவதைகள் காப்பாற்றுறா, ஜீவனானது பிராணன் எப்படி உடம்புக்குள்ளே போகிறது, அப்புறம் இந்த விழுப்பு தூக்கம் கனவு அப்படின்லாம் இருக்குது. இது 3த்துக்கான உண்மையான நிலைமை என்ன, ஓம்கார ஸ்வரூபத்தின் இது என்ன, உண்மை நிலை என்ன, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது தான் பிரச்சனோபசனத்தின்னு பேர். அது பிரச்சனைன்னா கேள்வின்னு பேர். அடுத்தது முண்டோபனிஷத்துங்கிறது சன்னியாசிகள் சம்மந்தப்பட்டது, சன்னியாசிகளுக்கானது இது. ஆனால் அந்த உபனிஷத்தில் நம்ம பாரத தேசத்தினுடைய மோட்டோ இருக்குது இல்லையா, சத்தியமேவ ஜெயதே, அது இந்த முண்டக உபனிஷத்தில் தான் வருது. அடுத்தது மாண்டூக்கிய உபனிஷம். மாண்டூக்கியம்னா தவளைன்னு பேர். அதுலேயும் இந்த விழிப்பு தூக்கம் கனவு துதியம்னு பேர், 4வது துதியம். இந்த 4வது இடத்துக்கு தான் நம்ம போகணுன்னு சொல்கிறது. இந்த 4வது இடத்துக்கு அப்படியே ஜம்ப் பண்ணி போகிறது. மண்டூகம்னா தவளைன்னு பேர். அந்த தவளை அப்படி ஜம்ப் பண்ணி போகிறதுனால தவளை உபனிஷத்துன்னு சொல்கிற மாதிரி அது இந்த துதியத்துக்காக போகிறது, வழிகாட்டுறது அப்படின்னு அதுக்கு அந்த பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அடுத்தது தைத்திரிய உபனிஷத். அதுவும் கிருஷ்ண யஜுர் வேதத்தை சேர்ந்தது. இந்த தைத்திரிய உபனிஷத்தில் தான் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இப்போது மக்கள் மத்தியில் பளிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் ஒன்று இருக்குது. மாதுர் தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா. இந்த அற்புதமான வார்த்தை ஸ்லோகம் இந்த உபனிஷத்தில் தான் இருக்குது. தாயை தெய்வமாக நினைக்கணும், தகப்பனாரை தெய்வமாக நினைக்கணும், ஆசிரியரை தெய்வமாக நினைக்கணும், விருந்தாளியை தெய்வமாக நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு வாசகம் இந்த உபனிஷத்தில் தான் இருக்குது. அடுத்தது ஐதரேய உபனிஷத். அந்த ஐதரேயங்கிறது ரிக்வேதத்தை சேர்ந்தது. அது என்னென்னா, மனுஷனா பிறக்கிறோம், பாவம் பண்ணுறோம், பிறப்பு எடுக்கிறோம், பாவம் பண்ணுறோம், இதிலேருந்து மீண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடியது ஐதரேய உபனிஷத். அடுத்தது சாந்தோக்கியம். அது ஐதரேய உபனிஷத் ரிக்வேதத்தை சேர்ந்தது. சாந்தோக்கிய உபனிஷத்துங்கிறது சாமவேதத்தை சேர்ந்தது. அதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான வாசகம் என்னன்னு கேட்டால், தத்துவமசி, நீ அதாகவே இருக்கிறாய், பிரம்மன் தான் ஜீவாத்மா தான் பரமாத்மா அப்படிங்கிற தத்துவத்தை சொல்கிறது தான் தத்துவமசிங்கிற வாக்கியம். அது சாந்தோக்கிய உபனிஷத்தில் வருது. அதுக்கு அடுத்து வர்றது தான் பிரகதாரண்ய உபனிஷத். பிரகத்துனா பிரம்மாண்டம், பெருசுன்னு அர்த்தம்.
அதனால் இந்த உபனிஷத்தும் ரொம்ப பிரம்மாண்டமானது, பெருசு இது. இந்த உபனிஷத்தில் தான் மகாபெரிவா என்ன சொல்கிறா, அதில் வரக்கூடிய ஒரு மந்திரம் எனக்கு ரொம்பவும் ரசமாகவும் ஆறுதலாகவும் இருக்குங்கிறா. அது என்னென்னு மகாபெரிவா சொல்கிறா, ஒரு வியாதிக்காரனுக்கு ஜுரம் வந்து அதனால் கஷ்டப்பட்டு அதை அவன் தபஸ்ன்னு எடுத்துட்டான்னா அதுவே அவனை கொண்டு போய் மோட்சத்தில் சேர்த்துரும் அப்படின்னு சொல்கிறது. இது எப்படி நடக்கும், இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு சந்தேகம் கேட்குறோம் இல்லையா. அதை மகாபெரிவா சொல்கிறான். இது எப்படி நடக்கும்னு கேட்டால், நம்ம பாவம் பண்ணுறோம், இந்த பாவம் போனோன்னா இந்த உடம்புனால தான் அந்த பாவத்தை நம்ம தீர்க்கணும், கரைக்கணும். உடம்பு மூலியமாக பண்ண பாவத்தை உடம்பு மூலியமாக தான் கரைக்கணும். ஆக இந்த உடம்பில் இந்த மாதிரி வியாதி வெக்கைன்னு வந்தால் அதை ஒரு பகவான் நமக்கு கொடுத்துருக்குற தபஸ்ன்னு நம்ம ஏற்றுண்டு அதை கரைச்சிடணும். அதை பழகிண்டா பழக அது சரியாக போயிடும். நம்ம பண்ண பாவம் அதன் மூலியமாக அழிஞ்சிடும். பாவம் அழிஞ்சால் நம்மளை கொண்டு போய் முக்தியில் சேர்த்துரும், மோட்சத்தில் சேர்த்துரும். இது நம்ம மட்டும் இல்லை, பெரிய பெரிய தெய்வங்கள், பெரிய பெரிய மகான்கள், பெரிய தேவதைகள்லாம் மட்டும் இருக்குது. அதுக்கு உதாரணமாக சொல்கிறான் மகாபெரிவா. சாட்சாத் அம்பாள் பார்வதி தேவி. பார்வதி தேவனுடைய தகப்பனார் அவர் தாட்சாயினின்னு பேர், தட்சன் ஒரு யஜ்யம் பண்ணுறான், யாகம். இந்த யாகத்துக்கு பரமேஸ்வரனை கூப்பிட்டு அவருக்கு அவிசு கொடுக்கணும், மரியாதை பண்ணணும், பண்ணலை. காரணம், தட்சன் கர்வம் பிடிச்சவன், அவன் ஈஸ்வரனை மதிக்காதவன். அதனால் அவன் அப்படி ஒரு யாகம் பண்ணும்போது பார்வதி தேவி என்ன பண்ணுறா, பரமேஸ்வரன்கிட்ட அப்பா இந்த மாதிரி பண்ணுறா, அது தப்பு, நான் போய் அப்பா நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லி திருத்தி உங்களுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய அவிசை கொடுக்கும்படியாக பண்ணுறேன் அப்படின்னு பார்வதி கிளம்புறா. அப்போ ஈஸ்வரன் என்ன சொல்கிறார், போகாதே, வேண்டாம், தட்சன் நீ சொல்கிறத கேட்க மாட்டான், அவன் அளவுக்கு அதிகமான கர்வத்தில் இருக்கான், அவன் இப்போ அழிய போகிறான், அதனால் நீ போய் நீயும் அவமானப்படாதே, போகாதே அப்படிங்கிறார். ஆனால் கணவன் பேச்சை மீறி இல்லை நான் போவேன், நான் போய் எங்கள் அப்பாவை திருத்துவேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறா பார்வதி. வந்த உடனே தட்சங்கிட்ட அவள் பார்வதி என்ன சொன்னாலும் அந்த தட்சன் கேட்கலை. அவன் பார்வதியும் அவமானப்படுத்தி பரமேஸ்வரனையும் அவமானப்படுத்துகிறான். அதனால் தாங்க முடியாமல் பார்வதி தேவி என்ன பண்ணுறா, அக்னியில் அப்படி விழுந்து அடுத்த ஜென்மா எடுக்கிறா. அடுத்த ஜென்மா ஹிமவானுக்கு பற்றியாக ஹைமாவதின்னு பிறக்கிறா. அப்படி பிறந்து ஈஸ்வரன் அடையணும். அதுக்கு என்ன பண்ணுறா, கடுமையான தபஸ் பண்ணுறா. தான் பண்ண பாவம், கணவன் சொன்ன வார்த்தையை கேட்காம வந்ததுனால பண்ண பாவத்திலேருந்து மீள்றதுக்கு பனிமலை, இமயமலை ஒரே பனிக்கட்டியாக இருக்குது. இந்த பனிக்கட்டியில் பனியில் உட்காந்துட்டு தபஸ் பண்ணுறா. வாரக்கணக்கு, மாதக்கணக்கில், வருஷக்கணக்கில் பண்ணுறா. அதே மாதிரி தடாகங்கள்லாம் உறைஞ்சி பனியாக இருக்கும். இந்த தடாகத்தில் பெருங்காலில் ஒத்தக்கால் நின்று வருஷக்கணக்கில் தபஸ் பண்ணுறா. இப்படியெல்லாம் தபஸ் பண்ணி தான் பண்ண பாபத்தை கரைச்சிண்டு திருப்பி ஈஸ்வரனை போய் அடைகிறாள். ஆக தெய்வமாக இருந்தாலும் பாபம் பண்ணால் அது நிவர்த்திக்கு என்னென்னா, ஒன்று தபஸ் பண்ணணும், விரதம் இருக்கணும். தெய்வங்களுக்கே இப்படி, தேவதைகளுக்கே இப்படி. சாதாரண மனுஷர்களாக நாம் என்ன பண்ணுறோம், ஏராளமான பாவம் பண்ணுறோம், மூட்டையாக பாவம் பண்ணுறோம். நம்ம பாவத்தை கரைச்சிக்கிறதுக்கு நம்ம தபஸ் பண்ணுறதில்ல, விரதம் இருக்கிறதில்ல, நம்மளால் இருக்கவும் முடியறதில்ல. அப்படி ஒரு காலத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு தான் மகாபெரிவா என்ன சொல்கிறான்னாக்க, இந்த ஜுரம் வியாதி வக்கை அதை நம்ம ஏற்றுக்க கற்றுண்டா அதெல்லாம் பாபத்தை கரைச்சிடும் அப்படின்னு இந்த உபனிஷத்தில் சொல்லிருக்கு. பிரகதாரண்ய உபனிஷத்தில் சொல்லிருக்குன்னு மகாபெரிவா சொல்லிருக்கா. இதை கேட்டு தான் நம்ம நடப்பான்றதும் சொல்ல முடியாது. ஆனால் மகாபெரிவா என்ன பண்ணால், நாம் நல்கதை அடையணும், நம்ம பாவம்லாம் போகணும், நாம் க்ஷேமமாக இருக்கணுன்றதுக்காக 100 வருஷம் வாழ்ந்த அந்த மகான் அதில் முக்கால்வாசி வருஷங்கள் 75 வருஷம் கிட்டத்தட்ட உபவாசம், தபஸு, விரதம் இதே தான் இருந்தான். மகாபெரிவா இருந்து என்ன ஆகும், அவளுக்கு தேவையில்லை. ஆனால் நமக்கோசரம் இருந்தால், சங்கர பக்தர்களுக்கு மட்டும் இல்லை, லோகத்துக்கே இருந்தால், லோகத்தில் இருக்க எல்லா சமஸ்த ஜனங்களும் க்ஷேமமாக இருக்கணும், அவள் நற்கதி அடையணும், அவள் மோட்சத்துக்கு போகணுன்றதுக்காக அவள் விரதம் இருந்தாள். அப்படி அவள் இருந்தாங்கிறத இப்போ நம்ம நினச்சா அதுவே நமக்கு புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லி, இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்காக நான் பதில் சொல்கிறேன். ஆதி ஆச்சாரியால் 10 உபனிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணால், அதில் ஒரு உபனிஷத்துக்கு ரெட்ட பாஷ்யம் பண்ணான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது கேனோ உபனிஷத்து. அதுக்கு பதமாகவும் வாக்கியமாகவும் அவர் இது பண்ணிருக்கா, பாஷ்யம் பண்ணிருக்கா. இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோவில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம், அடுத்த வாரம்
வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபரிவா பாதாரந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஜெய ஜெய காமாட்சி. Shankara, Jaya Jaya Shankara, Hara Hara Shankara.